ஹாய் கைஸ், வெல்கம் டு இக்னோ ப்ளஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு எதை பற்றி பேச போகிறோன்னா ட்விட்டர் மார்க்கெட் அசைன்மெண்ட். அப்போ இந்த ட்விட்டர் மார்க்கெட் அசைன்மெண்ட்டுனா என்ன, இது எவ்வளோ முக்கியம், இதனால் நமக்கு வந்துட்டு மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா, எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ டிஎம்ஏ அப்படின்னா என்னென்னா ட்விட்டரால் ஒரு ரிட்டன் அசைன்மெண்ட் எழுதுகிறோம் இல்லையா, அதைத்தான் ட்விட்டர் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு கைட் பண்ணுறவங்க. ஓகேங்களா? அவங்க மூலயமா எழுதுகிற அசைன்மெண்ட்டு தான் இது. ஓகே, இது உங்கள் கல்வி பணியத்தின் ஒரு அங்கமாக இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் வந்துட்டு இந்த டிஎம்ஏ ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, இதில் வந்துட்டு மொத்தம் 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா கொஷின்ஸ். நீங்கள் கொஷின்ஸை செலக்ட் பண்ணி அதுக்கு தேவையான ஆன்சர்ஸை வந்து ரிசர்ச் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஷின்ஸில் நல்லா படிக்கணும், புரிகிற மாதிரி படிக்கணும். செகண்டு வந்து ஆன்சர்ஸை நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு எழுதணும். தேர்டு வந்து ரெஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம வந்துட்டு ரிசர்ச் பண்ண புக்ஸோட ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு நம்ம ட்விட்டர் வந்து நமக்கு வந்துட்டு ஃபீட்பேக் கொண்டு தருவார். டிஎம்ஏ இது ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னா, இதில் ரெண்டு ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கண்டினியூஸ் அசஸ்மெண்ட். இது வந்து என்னென்னா உங்கள் எஜுகேஷனோட ஃபைனலில் மட்டும் தீர்மானிக்காமல் நம்ம லெசன்ஸ் எப்படி படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத காட்டும். அது மட்டும் இல்லாமல் இதனால் நமக்கு வந்துட்டு மார்க்கு வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இதில் நம்ம ஸ்கோர் பண்ணுற மார்க்கு வந்துட்டு நமக்கு டோட்டலாக நம்ம பாஸ் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பிளான் எப்படின்னா, நம்ம இப்போ ஒரு கொஷின் படிக்கிறோம்னா அந்த கொஷினை நல்லா புரிஞ்சுக்கணும். செகண்டு வந்துட்டு நம்ம புரிஞ்சு படித்ததுக்கப்புறம் எழுதுவோம் இல்லையா, எழுதுனதுக்கப்புறம் அந்த எழுதுனதில் ஏதாச்சும் கிராமர் ஆர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா கிராமர் இல்லைன்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா நமக்கு வந்துட்டு மார்க்கு கம்மியாக வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ரூல்ஸ் சொல்கிறாங்க, நமக்கு இப்போ ஒரு கொஷினுக்கு ஆன்சர் வந்துட்டு இவ்வளோ ஷார்ட்டாக இருக்கணும், தென் இவ்வளோ மார்க்ஸ், தென் இவ்வளோ வேர்ட் லிமிட்டுக்குள்ளெல்லாம் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சப்மிஷன். சில டைமில் வந்து நம்ம பிடிஎஃப்பில் சப்மிட் பண்ணணும். சிலது வந்து டேரெக்டாக ஸ்டடி சென்டரில் போய் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம கடைசி டேட்டுக்கு முன்னாடியே நேரத்தோடு சப்மிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் இக்னோ ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.